ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருங்கடலும் தனிப்பெரும் கருணையுமான பரம்பொருளை உளத்தில் நிறுத்துவோம். அறத்திற்கோர் ஆகம நூல் என்று சொல்லும் அளவுக்கு உலக பொதுமறையை யாத்து தந்த வள்ளுவ கடவுளையும், அவர் அறிவு நிலையிலே நின்று மூல நூலின் சிறப்புக்கு ஈடாக உரைநூல் தந்த பரிமேலழகரையும் தொழுது போற்றுவோம். குரல் கூறும் அறவாழ்வு வழியே நம்மை கைப்பிடித்து அழைத்துச் சென்று கொண்டிருக்கும் ஐயா அவர்களையும், என்னை போன்ற அனைவரையும் இந்த உணர்வில் இருத்திய அனைத்து ஆசான்களையும் வணங்குகின்றேன். கற்க கசடர நண்பர்களுக்கும் என்னோடு பயணிக்கிற உயர்வள்ளுவ அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஈதலே அறம் என ஔவை சொன்ன இரு சொல்லுக்கு சற்றே விரித்து ஆழமாக அறத்துப்பால் என்ற பகுதியில் 38 அதிகாரங்களிலும், தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்பதற்கு 70 அதிகாரங்களில் பொருட்பால் பகுதியிலும், கருத்தொருமித்து இருவர் காதலில் பெற்ற இன்பத்துக்கு இன்பத்துப்பால் பகுதியில் 25 அதிகாரங்களிலுமாக 1330 குறட்பாக்களை வள்ளுவர் அமைத்துக் கொடுத்துள்ளார். அப்படியானால் இம்மூன்றையும் விட்ட பேரின்ப வீடு பற்றி சொல்லவில்லையா என்பதற்கு பரிமேலழகர் வீடு பற்றி இலக்கண வகையால் கூற இயலாது, காரண வகையால் மட்டுமே கூறப்பட்டுள்ளதாக உரைப்பாயிரத்தில் சொல்கிறார். அறத்துப்பாலை பாயிரம், இல்லறம், துறவறம், ஊழ் என 4 இயல்களாக பிரித்து பாயிரத்தை நூலுக்கு முன்னுரை போல அமைக்கிறார். தொடங்கிய நூல் சிறப்புற அமைய வள்ளுவர் கடவுள் வாழ்த்து என முதல் அதிகாரத்தில் காணப்பட்ட உலகிற்கு காண அறியாத இறைவனை தொழுதலின் அவசியம், அவற்றின் சிறப்பு, பயன், தொழாமையின் வழி விளையும் குற்றம் என 10 குறட்பாக்களில் விளக்குகிறார். அந்த இறையின் குறியீடாக இயற்கையின் முக்கிய கூறாம் மழையின் சிறப்பு பற்றி சொல்ல வந்தவர், ஒழிந்தாலும் பொய்த்தாலும் நாம் சாதாரணமாக பழித்து கூறும் மழையை போற்றுதல் வேண்டும் என்கிறார். இயற்கையின் ரகசியங்களை அறிந்தும் அற ஒழுக்கத்தின் கண் நின்ற நிறைமொழி மாந்தர்களின் பெருமையை நீத்தார் பெருமை என பெயரிட்டு அவர்கள் அறிவின் கண்ணே உலகம் அமைகிறது என்கிறார். அந்த நீத்தாரால் உணர்த்தப்பட்ட அறத்தின் வலிமையை சொல்லும் பொருட்டு அரண் வலியுறுத்தலில் இம்மை, மறுமை, வீடு என்ற மூன்றனையும் பயக்க வல்ல அறத்தை இடைவிடாது மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 ஊடாக நற்சிந்தனை, நற்சொல், நற்செயல் என இவற்றை மேற்கொள்வது அறம் செய்யும் வழி என மிக எளிதான இலக்கணம் படைக்கிறார். பாயிரத்தை தொடர்ந்து தனி மற்றும் சமுதாய மனித அறங்களை வகுக்க வந்த வள்ளுவர் கற்கும் நிலையை இல்லற நிலையோடு ஒன்று சேர்த்து இல்லற இயலை இல்வாழ்க்கை எனும் அதிகாரத்தில் தொடங்குகிறார். தான் பிறந்த குடிபிறப்பு, காட்சி அளவையால் ஓரளவே அறங்களை கற்ற தனி மனிதன் காதலித்து கருத்தொருமித்து கூடி வாழ்தலே அறஞ்செய்ய முதல் நிலை என்பதால் இல்வாழ்க்கையின் கடன், பண்பு, பயனை விளக்குகிறார். ஒன்று கூடி அறஞ்செய்ய ஒருவருக்கு மற்றவர் எவ்வாறு துணையாக அமைவது நன்மை பயக்கும் என்பதற்கு வாழ்க்கை துணை நலம் என பெயரிட்டு பெரும்பாலும் இல்லாளின் மாட்சிமைகளை அடுக்குகிறார். இருவரிடை ஏற்பட்ட அன்பு வளர்ச்சி அடையும் பொருட்டு இயற்கையாக நன்மக்களை பெறுதலே என்பதால் புதல்வரை பெறுதல் அமைத்து மூவருக்குமான கடமைகளை வரைவு செய்கிறார். சமுதாயத்தை நோக்கி சென்று தொடர்பற்ற பிற உயிர்களின் மீது அருளாக மாற இம்மூவருக்குள் விளையும் அன்பு அடிப்படை என்பதால் அந்த அன்பின் சிறப்பை, பெருமையை சொல்ல வந்தவர் அன்பில்லாத வாழ்க்கை வாழை நிலத்தில் வற்றல் மரம் தளித்தலுக்கு இணையானது என்கிறார். அவ்வாறு அன்பு விருத்தி அடைய முதல் படி தம் இல்லந்தேடி வருவோரை போற்றுதல் என்பதால் விருந்தோம்பல் அதிகாரத்தை அடுத்து அமைக்கிறார். மனதளவில் மலர்ந்த அன்பு உவகையாக மாற இனிய சொற்கள் அவசியம் என்பதால் அதை விளக்க இனியவை கூறல், அன்பு பாராட்டியதற்கு நன்றி கூற செய் நன்றி அறிதல், அந்த நன்றியும் அறம் ஒழுவாத நொதுமலாக அமைய நடுவு நிலைமை என அடுத்தடுத்து அதிகாரங்களை அமைக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல மனம், மொழி, மெய்களால் அறஞ்செய்ய தீநெறிக்கண் செல்லாது கொள்ள வேண்டியவைகளாகவும் விளக்க வேண்டியவைகளாகவும் அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விழையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை, வெகாமை, உறங்குறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம் என அடுத்தடுத்து அதிகாரங்களை அமைத்து அறங்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை உரைக்கிறார். உலக நடை அறிந்து
சமுதாயத்தின் நலன் கருதி செய்யத்தக்கனவாக இம்மை பயனடைய ஒப்புரவு அறிதலையும் மறுமை பயனடைய ஈதல் போன்ற அதிகாரங்களையும் வைத்து அதன் சிறப்புகள் கூறப்பட்டது. இவ்வாறு இல்வாழ்க்கை தொடங்கி ஈதல் ஈராக வகுக்கப்பட்ட அறங்களை வழுவாது ஓம்பும் ஒருவன் கீர்த்தி அடைவது உறுதி என்று பொருள்பட புகழ் அதிகாரத்தோடு இல்லறவியலை நிறைவு செய்கிறார். அடுத்து துறவரவியலில் மேற்கொள்ள வேண்டிய அறங்களை உரைக்க வந்தவர் அனைத்து விரதங்களுக்குமான அடிப்படை அருள் என்பதால் அருளுடைமையில் தொடங்கி புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை என்று 9 அதிகாரங்களை அமைத்து புலன்களை அதன் வழி செல்லாது வெல்லும் ஆறுகளை வலியுறுத்துகிறார். இந்த விரதங்களின் பயனாம் வீடு பயக்கும் உணர்வான ஞானம் பற்றி விளக்கும் தெய்வ புலவர் தோற்றமுடையன யாவும் மறையக்கூடியன என்பதை நிலையாமை அதிகாரத்திலும், புறமாகிய பொருள் அகமாகிய யாக்கை இவற்றின் மீதுள்ள பற்று விடுதலை துறவு பகுதியிலும், பிறப்பு பற்றிய உண்மை உணர்தலை மெய்யுணர்வு அதிகாரத்திலும், எஞ்ஞான்றும் நிலைமைத்தான இயல்பை அடைய ஒரு காலம் நிரம்பாத அவாவை நீக்குதல் அவா அறுத்தலில் சொல்லி துறவரத்தை முடிக்கிறார். இல்லறம் துறவரம் என பிரித்து அறங்கள் சொல்லப்பட்டாலும் அவை இரண்டனுக்கும் பொதுவானது. அவ்வவற்றிற்கு சிறப்பு இயல்பு கருதி பிரித்து வைக்கப்பட்டுள்ளதாக நமக்கு அவ்வப்போது அறிவுறுத்தப்பட்டது. அடுத்து இல்லறங்களுக்கு இயல்பு உடையதாலும் பொருள் மற்றும் இன்பங்கள் அமைவதற்கு முதற் காரணமான ஊழ் என்பதின் வலிமையை உணர்த்த ஒரு இயல் அமைத்து ஒரே அதிகாரத்தில் தோல்வியில் தோழாமலும் வெற்றியில் ஆணவம் கொள்ளாமலும் இருக்க விதி கொள்கையை வகுத்து சொல்கிறார். அடுத்து கோபம் அனுபவித்தலாகிய இம்மை பயன், புண்ணியம் சேர்த்தலாகிய மறுமை பயன் ஆகியவற்றை அடைய ஈட்டும் பொருள் பற்றி சொல்ல சார்பு அறங்களாக பொருட்பால் அமைக்கிறார். தன் இனத்தை காக்கும் பொருட்டு முன்னதாக சொல்லப்பட்ட அறங்களை மீறும் எல்லைகளை வரையறுத்து காவல் எனும்போது அதை நடாத்தும் முறைமையாம் அரச நிர்வாகம் பற்றி தொகுத்து அளிக்கிறார். அரச நிர்வாகம் அமைப்பு பற்றி அரசியல் எனும் இயலிலும், அதன் அங்கங்கள் பற்றி அங்கவியலிலும், இவை தவிர நிர்வாகத்தோடு தொடர்புடையதை ஒழிவியலிலும் 3 இயல்களாக படைக்கிறார். மக்களாகிய உடம்புக்கு அரசன் உயிராய் நின்று காத்தலால் அரசனை இறை என்று சொல்லி அவனுக்கு இருக்க வேண்டிய நற்குண நற்செயல்களை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் அடுக்குகிறார். அவனுடைய 6 அங்கங்களையும், இயல்பான 7 குணங்களையும், 4 வல்லமைகளையும், மற்ற மாட்சிமைகளையும் குறைக்கிறார். நிர்வாக தலைவனுக்கு இன்றியமையாதது கற்றல் என்பதால் கல்வி, கேள்வி இவற்றின் சிறப்புகளை நேர்முகமாகவும் இடையே எதிர்முகமாக கல்லாமையின் இழிவு பற்றியும் சொல்லி இவ்வாறாய் ஆய வந்த அறிவோடு உண்மை அறிவும் அவசியம் என்பதால் அறிவுடைமை அதிகாரம் அமைத்தார். அந்த அறிவுடைய அரசனுக்கு அல்லது நிர்வாகத்தானுக்கு எவை குற்றம் என்று அறிதலும் அவை தங்கண் நிகழாமல் கடிதலும் தேவை என்று குற்றங்கடிதல் கூறப்பட்டது. 6 குற்றங்களை கடிந்தும் தீநெறிக்கண் சென்று விடாமல் இருக்கவும், மானுட குற்றங்கள் நிகழாமல் இருக்க பேரறிவுடைய அமைச்சர்களையும், தெய்வ குற்றங்கள் நிகழாமல் இருக்க புரோகிதர்களையும் அங்கங்களாக கொள்ள வேண்டும் என பெரியாரை துணைக்கோடல் வைக்கப்பட்டது. மன தூய்மை, செயல் தூய்மை இரண்டும் சேரும் இனத்தை பொறுத்தே அமையும் என்பதால் நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை எனச் சொல்லும் சிற்றினத்தோடு சேராமல் இருக்கும் அவசியம் சொல்ல சிற்றினஞ்சேராமையை வலியுறுத்துகிறார். இத்தனை இயல்புகளை கொண்டவனாக அரசன் இருந்தாலும் வினைகளை அல்லது போரை செய்யும் முன் தானே ஆராய்ந்து அறிந்து செய்வன செய்து ஒழிவன விளக்கும் துணிவு வேண்டும் என்றும், செய்யும் உபாயங்களான தான, சாம, வேத, தண்டம் ஆகியவற்றை எங்கே, யாருக்கு, எவ்வாறு நிகழ்த்துவது என்பதை தெரிந்து செயல் வகையில் கூறுகிறார். வினையை நிகழ்த்தும் முன் வலி, இடம், காலம் என 3னையும் அறிந்து செயல்பட வேண்டும் என இவற்றிற்கு தனித்தனியாக அதிகாரங்கள் அமைக்கிறார். வலி அறிதலில் செய்யும் வினையின் வலிமை, தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை என அவற்றை சீர்தூக்கி தன் வலிமை மிகுந்தால் மட்டுமே வினையை செய்ய வேண்டும் என்கிறார். தன் வலிமை மிகுந்திருந்தாலும் பொருத்தமான காலம் அமையவில்லை எனின் வலிகுன்றிய மாற்றான் வெல்வான் என்று காலம் அறிதல் சொல்கிறார். அதுபோலவே வலிமை காலம் அறிந்திருந்தும் வினையை இடமறிந்து செய்யாவிடின் தான் எளிதில் வீழ்த்தப்படலாம் என்பதற்கு இடனறிதல் சொல்கிறார்.
வினையை செய்ய தொடங்கும் முன் செயல்படுத்தக்கூடிய செயலாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை அவர்களது பிறவி குணம், அறிவு, ஆற்றல் இவைகளை காட்சி, கருத்து, ஆகமம் போன்ற அளவைகளால் ஆராய்ந்து நியமிக்க வேண்டும் என்று தெரிந்து தெளிதல் கூறுகிறார். அடுத்து தெரிந்து வினையாடல் அதிகாரத்தில் தேர்ந்தெடுத்த செயலாளர்களிடம் எந்தெந்த செயல்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதன் அவசியமும் சொல்கிறார். வினையை செய்பவர்கள் எனும்போது தன் உறவாலும் உணர்வாலும் தனக்கு இணங்கி செல்வாரை செய்வாரை தன்னோடு அணைத்து செல்ல வேண்டும் என்று சுற்றந்தழால் அமைக்கிறார். மேலே சொல்லப்பட்ட வழிகளில் வினையில் வெற்றி பெற்றாலும் அதன் பெருமைகளை பேசி பயனில்லை. அந்த பெருமைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை பொச்சாவாமை அதிகாரத்தில் செல்வம், அழகு, ஆற்றலினால் வரும் சோர்தலின் சேர்மை கூடாது என்கிறார். அம்மறதியை வென்ற அரச நீதி குடிமக்களை குற்றத்தில் ஒருத்தலின் போது நடுவு நிலைமை வேண்டும் என்பதை ஒரு கோல் என காட்டி அது வளைதல் கூடாது, வேதம் மற்றும் பிற நூல்களில் சொல்லப்பட்ட அறங்களை வழுவாது நடத்தப்பட வேண்டும் என்று செங்கோன்மை அதிகாரம் அமைக்கிறார். மேலே சொல்லப்பட்டதை எதிர்மறையாகவும் சொல்லி வலியுறுத்த கொடுங்கோன்மை என்று அதிகார பெயரிட்டு அரச நிர்வாகம் எவ்வாறு அமையக்கூடாது என்பதை வரையறுக்கிறார். தொடர்ந்து குடிமக்களும் மற்ற நிர்வாக உறுப்புகளும் ஏன் தானும் கூட அஞ்சுகிற அல்லது விரும்பாத செயல்களை தவிர்க்கும்படி வெறுவந்த செய்யாமையில் அறிவுறுத்துகிறார். அரச நிர்வாக இயல்புகளை பல்வேறு அதிகாரங்களில் சொல்லி இருந்தாலும் கண்களின் வழி நிகழக்கூடிய கருணைக்கு கழிப்பெருங்காரிகை என சிறப்பு அடைமொழி கொடுத்து கண்ணோட்டம் என்று தற்போது நாம் பயணிக்கும் அதிகாரத்தில் இந்த இயல்பினாலேயே உலகம் நிலைத்துள்ளது என்றும் பாடலோடு பொருந்தாத இசை பயன் தராதது போல கண்ணோட்டம் இல்லாத கண்ணும் பயன் தராது என்றும் கண்ணோட்டத்தின் இன்றியமையாமையை வள்ளுவர் உணர்த்துகிறார். இந்த இறுதி குறளை பயிலும் போது இசையை பற்றிய நிறைய செய்திகள், நிகழ்வுகள், இசையின் முக்கியத்துவம் ஆகியவற்றை ஐயா சொல்ல நாம் அனுபவித்தது குறள் வகுப்பினால் வந்த அவாந்திர பயன் என்பதற்கு மறுதலை இல்லை. அண்ணெல்லாம் பாடற்கு இயல்பு என்றார் வள்ளுவர். இங்கே நான் சொன்ன சொல்லெல்லாம் செவிக்கு இயல்பு என்றேல் தங்கள் என்ன ஓட்டத்தாலும் சொல்லோட்டத்தாலும் பொறுத்தருள்க என்று கேட்டு தொகுப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இறையருளையும் குருவருளையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம். ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை இந்த உலகத்தில் நிலைக்கச் செய்வதற்காக குறள் நூல் தந்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை என் உச்சியிலும் உளத்திலும் சூட்டி மகிழ்வடைகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குறள்களுக்கு தெளிவாகவும் நுட்பமாகவும் உரை செய்து நமக்கு வழிகாட்டி நிற்கின்ற பரிமேலழகர் திருவடிகளை போற்றுவது நம் எல்லோருடைய கடமையாகும். வள்ளுவரிலும் பரிமேலழகர் உரையிலும் ஆட்சியையும் அனுபவத்தையும் தந்த என்னுடைய ஆசிரியர் பிரான்களை என் மனதிருத்தி போற்றுகின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி தொடங்கிய நாளிலே இருக்கக்கூடிய அதே அளவு உற்சாகத்தோடு, இன்னும் சொல்ல போனால் அதைவிட அதிக உற்சாகத்தோடு 5 ஆண்டுகள் கழிந்த பின்பும் சோர்வில்லாமல் இந்த அமைப்பை நடத்துகிற இளையோருக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து பல்லாண்டுகளாக நேரமொதுக்கி பயணித்து வருகிற உங்களையும் நான் போற்றவும் வணங்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று சக்கரபாணி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக தொகுப்புரையை நிகழ்த்தினார். நான் ஒவ்வொரு முறையும் தொகுப்புரை உங்களால் நிகழ்த்தப்படுகிற பொழுது பாராட்டுவதற்கு வார்த்தைகளை தேட வேண்டி இருக்கிறது. யாராவது ஓரிருவர்
அந்த தொகுப்புரையை சற்று குறைவாக செய்தால் இதைவிட இது நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். எல்லோருமே நன்றாக தொகுப்புரையை செய்கிறீர்கள். அதனாலே இதை எப்படி பாராட்டுவது என்பது எனக்கு தெரியவில்லை. சக்கரபாணி ஐயா அவர்கள் தமிழ்துறையை சார்ந்தவர் அல்ல. அவர் வேறு பதவியிலே வேறு தொழிலிலே இருக்கிறவர். தமிழிலே இவ்வளவு ஆர்வம் காட்டி திருக்குறளை உள்வாங்கி அவர் செய்த உரை, ஔவையினுடைய பாடல் அறிமுகத்தோடு அதை ஒரு முகப்பாக வைத்துக் கொண்டு அவர் விரித்த அழகு மிக நுட்பமாகவும் அழகாகவும் இருந்தது. உங்களை போன்றவர்களால் திருக்குறள், பரிமேலழகர் உரை என்பவை நிலைக்கும் என்பதை மட்டும் சொல்லி எங்கள் எல்லோர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன்.